நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பாருங்கள், செம்ம சூப்பரான இடங்க. நான் ஒரு இடத்துல போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை பார்த்தேன். செம்ம அழகாக இருந்துச்சு. சரி, அங்கே ஒருத்தர் தூண்டில் போட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன், நான் இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா சில இடத்துலலாம் ஏரி லீஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அங்கெல்லாம் போய்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு மீன் பிடிக்க முடியாது இல்லைங்களா? அதனால் அவர்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, போடலாம் தம்பி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் தூண்டில் போட்டேங்க. ஆனால் இந்த ஏரியில் பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன மீன்கள் தான். ஏன்னா பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்கான ஏற்பாட்டோடு நான் போகல. அதனால் சின்ன மீன் தான் இந்த வீடியோவில் பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு ஜிலேபி கிடச்சிது. ஆனால் அதை நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன். உண்மையிலே இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ அமைதியாக, பறவைகளோட சத்தம் அப்படின்னு செம்மையாக இருந்துச்சுங்க. மீன் நான் பிடிக்கலனாலும் எனக்கு டைம் போனதே தெரியலங்க. அந்த ஒரு காரணத்துக்கோசம் மட்டும்தாங்க நான் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறேனே. மற்றபடி யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்லாம் பெருசாக எண்ணம்லாம் கிடையாதுங்க. ஏதோ நான் போய் ஃபிஷ்ஷிங் பண்ணுறேன், அதை சில பேர் பார்க்குறாங்க, அதனால பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு தாங்க போகிறேன். இந்த தூண்டில் குச்சியை பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா நான் சும்மா போயிட்டு இருந்தேன். அப்போதைக்கு தூண்டில் போகிறதுக்கு குச்சி தேடி பார்த்தேன். இந்த குச்சி தான் கிடச்சிது, வேறு எதுவும் கிடைக்கல. சரின்னு அப்படியே ஜாலியாக தூண்டில் போட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஏரியில் கண்டிப்பாக பெரிய மீன் இருக்குது. நான் ஒரு நாள் இதுக்கும் தனியாக போய் உங்களுக்கு பிடிச்சி வீடியோ போடுறேங்க. என்கிட்ட 3 விரால் முள் இருந்தது. நான் எப்போவுமே தூண்டில் வச்சுருப்பேன். இதை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அதனால் அந்த 3 முள்ளை கட்டி, சரி பெரிய மீனுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த சின்ன சின்ன மீன்களை பிடிச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மீன் தாங்க தூண்டியில் கோர்த்து போட்டேன். எது மாட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பாருங்கள். ஆனால் மீன்லாம் எதுவும் பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்க மாட்டேன். எனக்கு மறுபடியும் ஒரு செல்லா காசு கிடச்சிருக்கு. சரி, மாட்டினா சிறிய மீன்களை தூண்டில் குத்தி போடலாம் அப்படின்ட்டு போட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் 6:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க முடியாது, மீன் மாட்டணும் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இது மாதிரி நல்லா சூப்பரான இடத்துக்கு போய் ஃபிஷ்ஷிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.